ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது என்னோடய பாப்பா தான் செஞ்சுருந்தாங்க. அவளோட ரெசிபி. இங்கே வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கையை வச்சு ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து மசாலா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மினிமம் வந்து அரை மணி நேரமாவது அதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ட்ரை மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தனியா 1 ஸ்பூன், பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு இது மட்டும் உங்களோட வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து கோஸாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம். இங்கே வந்து எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நம்பர் போல் எடுத்துருப்போம். இங்கே 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்லோ குக் பண்ணிக்கலாம், லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணும்போது கேஸ்ட் அயர்ன் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ வந்து நல்ல சிக்கன் வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே விடும் இல்லையா, இது வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்து விட்டுறேன். இதை வந்து சேர்த்துட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து ஓரளவுக்கு ட்ரையாக வரும்ல, அப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து பயங்கர அல்ட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து எப்போ செஞ்சாலுமே 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.